ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம திருப்பூருடைய கிராண்ட் ஃபெஸ்டிவலான கொண்டத்து காளியம்மன் கொண்டம் திருவிழாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 2026 கிராண்ட் ஃபங்க்ஷன் திருப்பூர் கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வேற லெவல்ல வைபா இருக்கு. நம்ம பேசுறது கூட கேட்குமா என்னன்னு தெரியல. வாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்க. இந்த ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கூட்டத்தை காமிக்கிறது, கொண்டம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறது, கொண்டம் இறங்குற வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக இந்த திருவிழாவை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் சப்போர்ட்னால இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷாட் வந்து கோவிலிருந்து ஒரு 700-800 மீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற கூட்டம் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கள, இப்போ நீங்களே வந்து அங்கே கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் தரதுக்காக ஓரளவுக்கு எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, அதாவது கொண்டாத்தம்மன் கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் இல்லை, மெயின் ரோடு ஃபுல்லாமே பிளாக் தான். இப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்டில் வந்தனால 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே பார்க் பண்ணியாச்சு. நம்ம காரில் தான் வந்திருக்கோம். பாருங்க, நம்ம ஃபேமிலியோட எல்லாத்துக்கும் அப்படியே முன்னாடி விட்டு நம்ம அப்படியே பின்னாடி பிளாக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, வேற லெவலில் இருக்கும். இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த கிராண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே வாங்க, நீங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, அப்படியே வாங்க, கண்டினியூ பண்ணுங்க. மக்கள்ஸ், நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷமா வந்து வீடியோ எடுத்திருப்போம். இந்த மாதிரி ஒரு வைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வைப்பு. நம்ம எப்பயுமே எக்ஸிட் ஆகிற டைமில் இப்போ இந்த டைம் என்ட்ரன்ஸ் ஆகிருக்கு பாருங்க. அதே மாதிரி மேலே ட்ரோனை வச்சு நம்ம காவல்துறை அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்காங்க, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஓகே மக்கள்ஸ், இப்போ தான் நம்ம கடந்து வந்த பாதைகள். இந்த இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பக்தர்கள் கிடையாது. கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளேருந்து வந்துருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அப்படியே நம்மளும் இது வழியாக தான் வந்தோம். அதே மாதிரி அப்படியே பாருங்க, கொண்டத்து காளியம்மனுடைய என்ட்ரன்ஸ். கீர்த்தனா பெருமானோரை சேர்ந்தவங்க புறக்காமலை வாங்கணும், உங்களை சேர்ந்தாங்க. வாங்க கீர்த்தனா பெருமானோர் புறக்காமலை வாங்கணும். பக்தர்கள் அன்பான வேண்டுகோள், பிரியா வைஷ்ணவி மேடம், உங்க கணவருக்கு புறக்காவல் காவல்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தரிசனத்துக்கு அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அப்போ ஃப்ரீ தரிசனம்ல ஏகப்பட்ட மணி நேரம் ஆகுமாம்மா தரிசனத்துக்கு. இங்கிருந்து பாருங்கள், சரியான வியூ. அப்படியே பாருங்கள் அந்த ராட்டனங்கள்லாம். இதுக்கு ஒரு பாட்டை போடணும், திருவிழா. அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். திருவிழா ஒன்று முன்னே காவல்துறை சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் அதிகமா மன்னார்குடி சேர்ந்த விஜயா பாட்டி உங்க சொந்தக்காரங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்காங்க. புறக்காவலிலே வாங்க. மன்னார்குடி சேர்ந்த விஜயா பாட்டி புறக்காவலிலே உடனே வாங்க. தான் பண்ணோம்.
கோயிலுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமா இருக்கா தங்கள் விளைவித்தவர்களை தங்கம் மற்றும் கோவிலை மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அன்பான வேண்டுகோள் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கா தங்கள் விளைவித்தவர்களை மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பக்தருக்கு அன்பான வேண்டுகோள் தங்கள் உடைமைகளையும் குழந்தைகளையும் மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டமலையை சேர்ந்த மாரியம்மாள் கணவர் வெயிட் பண்றாருமா. தம்பி இதரசன் உங்க அப்பா வெயிட் பண்றாரு. ரோட்டில புறக்காவலே உடனடியாக வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டமலையை சேர்ந்த மாரியம்மாள். ஓகே மக்களே, அப்படியே வாங்க நம்ம அப்படியே போய் உள்ள அந்த பொருட்காட்சி நம்மளுக்கு பின்னாடி தெரிகிற அந்த பொருட்காட்சிக்கு அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கும். எந்த அளவுக்கு உள்ளே போக முடியும் தெரியல, ஏன்னா உள்ளே போனோம்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அப்புறம் நம்ம ஃபேமிலியில் யாரும் இந்த மாதிரி இதில் போய் விளையாடுற அளவுக்குலாம் யாருமே இல்லை. அதனால் உங்களுக்கு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மேலோட்டமாக காமிக்கிறேன். அந்த பக்கம் வள்ளி கும்மி டான்ஸ் போயிட்டுருக்கு, அதையும் காமிக்கிறேன். பாருங்க, இது ஸ்ப்ரிங் ரோல் பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஆமா, 60. அப்பளம் 50. மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜிலாம் பாருங்கள் தோரணை கட்டிட்டாங்க. அப்புறம் பானிபூரி, காளான், இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நம்ம நாக் அவுட் ஸ்காட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாக் அவுட் பண்ணுறாங்க இந்த ஸ்ப்ரிங் ரோலில். நம்ம அப்படியே வாங்க சுற்றி பார்ப்போம். ஓகே மக்களே, திருவிழாவுக்கு வந்துட்டோம். சரி, சூப்பராக ஒரு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. வாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா மயோனஸ்லாம் போட்டு சூப்பராக போட்டாச்சு. வாங்க சாப்பிடுவோம். சூப்பர் சூப்பர். மயோனஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இனிமேல் நார்மலாக தான் இருக்குது. மைனஸ் போடுறது லைட்டாக அந்த மைனஸோட அந்த இனிப்பு புளிப்பு லைட்டாக கலந்துருக்கு. மற்றபடி ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான். ஓகே மக்களே, இங்கே ஃபுல்லாமே லைன் தான். எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலங்கையாட்ட நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிரதர்ஸ் எல்லாமே பாருங்கள் வேறு லெவலில் ஆடிட்டுருக்காங்க. ஓகே வாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம். இப்போ எதுவும் போலியாட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காலையில் நேற்று முந்தா நேற்றுன்னு ஏகப்பட்ட அன்னதானம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பாக்கு மட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம எவ்வளோ அன்னதானம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே, இந்த சலங்கையாட்டம் நிகழ்வு பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த சலங்கையாட்டை மட்டும் அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த சலங்கையாட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, கேளுங்க. பெய்தும் வயல்காடுகள், இந்த வயல்காடுகளில் நாசமடைஞ்சு மக்களை ஒரு துன்புறுத்திட்டு வந்த அறக்கரங்களை அழிக்கணும் பொழுத உத்தமனாட்சி உருமாறி வந்ததை கொண்டத்து காளியம்மன். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. உத்தமனாட்சியாக இருந்து உருமாறி காளியாக உருமாறி வந்ததை தான் கொண்டத்து காளியம்மன். 8 கை எடுத்துட்டு 8 கை கொண்டு இங்கே இருக்கிற 8 திக்கும் காத்தரல்கள் கொண்டத்து காளியம்மன். அப்போ ஆதியில் நம்ம கொண்டத்து காளியம்மனை வழிபடும் போது கொண்டமோ வேறு வழிபாடுகளே இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் கொண்டத்து காளியம்மனை வழிபட்டுட்டு போனால் இல்லாதது நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நல்லது நடந்தவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு வேண்டுதல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு மீறி எனக்கு நல்ல காரியம் நடந்து நான் போகிற ஜெயிச்சு வந்தேன்னா என்ற உயிரையே நான் கொடுப்பேன் அப்படின்னு வழிபாடு நடத்த இடமும் இந்த கொண்டத்து காளியம்மன் கோயில். நீ கொண்டத்து காளியம்மன் கோயில் உள்ள போய் சுற்றி வரும்போது வீரம் இல்லை, இத்தனை தடவை நம்ம கோயிலுக்கு போயிருக்கிறோம். எத்தனை வருஷமா எல்லாரும் கோயிலுக்கு வர்றோம். அந்த சாமி எந்த சாமி? மாமன் வரைக்கும் சொன்னாரு, எல்லாம் கேட்டீங்க. தன் உயிரை கொடுத்து வழிபாடு நடத்தி என்ற உயிர் போனாலும் பரவாயில்ல என்ற வேண்டுதல் நல்லா இருந்து என்னோட குடும்பம் நல்லா இருந்தா போதுன்னு இங்க ஒரு மனுஷன் உசர் விட்டுருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த சாமியை பார்த்து சாமி கும்பிட்டுருக்கீங்க? இல்லை மாப்பிள்ள, அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கிறது கூட நிறைய பேர் தெரியாது. அதுதான் அந்த நம்ம கோயிலில் இருக்குது. அந்த சிலை நம்ம கோயில் இருக்கிற வீரமுத்துக்குமார சாமிங்கிற ஒரு சிலை உள்ள மூட்டினதையுமே பார்த்தீங்கன்னா மேற்பக்கத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி விநாயகர் கொட்டி இருக்குது. அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணுக்கோசரம் வேலெடுத்து தன் குரவலையிலேயே குத்தி அந்த தெய்வத்தினுடைய சொல்கிறோமுங்களா, இப்போ நம்ம வேண்டுதல் பண்ணுறோம்னு அந்த வேண்டுதலை உயிர் நீத்து வேண்டுதல் பண்ணதை வீரமுத்துக்குமார சாமிங்கிற ஒரு கோயில் இந்த இங்கே இருந்தவர். அப்போது எவ்வளோ ஒரு பெரிய சக்தி நம்ம கொண்டத்து காளியம்மனுக்கு இருக்குது. அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு பக்தி முறையில் இருந்திருப்பாங்க கொண்டத்தா மேலே. ஒவ்வொருத்தரும் நம்ம வேண்டுதல் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வேண்டது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சும்மா அப்பசம்மா சும்மா வந்துட்டு போனெல்லாம் கிடைக்காது. மனமுருகி எந்நேரம் கொண்டத்து காளியம்மா அப்படிங்கிற ஒரு அந்த மனத்தில் எந்நேரமே அந்த கொண்டத்து காளியனோட நினைப்பு இருக்கணும். நம்ம எப்போ இங்கே பொறிமாற்றி பூச்சாட்டு பண்ணுறாங்களோ அப்போ இருந்து நம்ம கொண்டத்து காளியம்மனை நினச்சி அனந்தோறும் அந்த எந்நேரமே இந்த ஆயை கொண்டாத்தா இந்த ஆயை கொண்டாத்தா அப்படின்ட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம வேண்டு வர கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும்ங்கிறது இந்த கொண்டாத்தனுடைய அருள்வாக்கு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தன் உயிரை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் யாருக்காக வேண்டியிருப்பாருங்கிறத யோசிச்சு பாருங்க. அவர் யாரு நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி அந்த வேண்டுதல் நடந்ததுன்னா அந்த நபர் எப்பேற்பட்ட அவங்க மேல பாசம் வச்சிருக்கணும், இல்லை அவங்க குடும்பத்து மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும். தன்னோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு வழிபாட்டுல யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ண என்ன பண்ணுவோம்? மீறி போனா மொட்டை அடிப்போம், அதை விட்டா பொங்க வைக்கிறோம், அதை விட்டா கோழி அறுக்கிறோம், எல்லாம் கடை வெட்டுறோம். இதை தாண்டி ஒருத்தர் தங்க கழுத்தை வெட்டிக்கிறா அப்படின்னா அவனோட வழிபாடு சாமி மேல எப்படி பக்தி இருந்திருக்கும், என்ன வேண்டுதல் வேண்டி இருப்பான், அந்த வேண்டுதல் நிறைவேறினது யாருக்காக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வேண்டுதல் யாரோ ஒருத்தருக்காக தான் வேண்டி இருக்கணும், அவருக்காக வேண்டதா இருக்காது. அவருக்காக தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய சுற்றம் சூழமும் எவ்வளவு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வேண்டி தன்னோட கழுத்தை குத்தி தான் இந்த இடத்துல பலி கொடுக்குறாரு அப்படின்னா இந்த சாமி எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும், அந்த வழிபாட்டு முறை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். நம்ம யோசிக்க வேண்டியது உள்ள போய் சாமி கும்பிடல, அந்த சாமியோட வழிபாட்டு முறையையும் நம்ம அந்த சாமியை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சிலையை அங்க வச்சிருக்காங்க. ஆனா இங்க கேட்கும் போது ஒருத்தருக்குமே அது தெரியல. உண்மையா? ஓகே மக்களே, அப்படியே கூட்டத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்படியே ஓவராலா நீ அப்படியே நம்ம வெளியே அவுட் அப்படியே போகிறது அப்படியே பார்க்கலாம் எந்த அளவுக்கு பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. தேர் மிட்டாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் தான் தேர். ஆனால் நம்ம திருவிழாவுக்கு வந்திருக்கனால தேர் மிட்டாய் பர்ச்சேசிங். இங்கே பொரி கடலை
அப்படியே அல்வா கடை. இனி போக போக அதாவது கொண்டை வந்து 2 to 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கொண்டை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இன்னி பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு இங்கெல்லாம் கூட்டம் கம்மியாயிரும், அங்கே லைனில் தான் அதிகமாகும். அப்படியே வேற லெவலில் குல்ஃபி சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அப்படியே ஓகே மக்களே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டத்துக்காளையம் கொண்டம் ஃபெஸ்டிவலுடைய முக்கியமான நிகழ்வுகளான கொண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி நமக்கு அனுப்பியிருந்தார். அதனால் அப்படியே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த ஷூட் எடுத்துருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 12க்கு மேலே தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நண்பர்கள் நீங்கள் கொண்ட இறங்குனீங்கன்னா அங்கே இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச ஸ்டேட்டஸ் பண்ண வச்சு நல்லா ஷேர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொண்ட இறங்குறதையுமே உங்களை நீட்டாக எடுத்து அனுப்பி பாருங்கள்.
கேட்டுக்கொள்கிறோம். காவல் நிலையத்திற்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் நடந்து வர்றவங்க கொஞ்சம் வழி விட்டு வாங்கம்மா. ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் கொஞ்சம் ஓரமா வாங்க. தேர் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு ஓரமா நடந்து வாங்கம்மா. மனுவாட வேண்டும். ஓடி வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு வழி விட்டு ஓரமா வாங்க. குழந்தைகள் கொஞ்சம் கேப் விட்டு அனுப்புங்க சார். கண்டினியூஸா அனுப்பாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு அனுப்புங்க. லேடிஸ் வரும்போது கொஞ்சம் ஜென்ஸை வெயிட் பண்ணி அனுப்புங்க சார். விமலா மேடம், விமலா மேடம், அங்க நிக்கிறவங்களை கொஞ்சம் உள்ள தள்ளி நிக்க சொல்லுங்க மேடம். உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க ரமேஷ் ஏரியா வெள்ளக்கோயில், ரமேஷ் ஏரியா அந்த உள்ள நிக்கிறாங்க பாருங்க, அவங்க உள்ள அப்படியே போய் நிக்க சொல்லுங்க எனக்கு. ஓகே மக்களே, திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் கொண்டம் திருவிழா 2026 இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருப்போம். நல்லா இந்த வருஷம் தான் வந்து நம்ம இந்த கொண்டம் இறங்குறது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நீங்கள் கொடுத்த கிட்டத்தட்ட 3 வருஷமாக போட்டிருக்கோம், நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்க எனக்கு அப்படின்னு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு நல்லா ரீச் பண்ணி விடுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.